எல்லாருக்கும் தெரியும் இந்தியா முழுக்க தீவிரமாக நீட் எதிர்ப்பு போராட்டம், தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற மாணவர்கள், இளைஞர்கள், கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சார்பாக மிக எழுச்சியான போராட்டம் அரசாங்கத்தை அசைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி. தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரியான தீவிரமான போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சென்னையில் பாலன் இல்லத்தில் இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த போராட்டத்தில் அங்கே குழுமி இருந்த மாணவர்களும் இளைஞர்களும் பல முழக்கங்களை இட்டாங்க. அதில் குறிப்பான முழக்கம் ஆசாதே ஆசாதே அப்படிங்கிற முழக்கம். அந்த முழக்கத்தை எடுத்து போட்டு இத்தனை காலத்துக்கு நீங்கள் இந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இந்தி திணிப்புங்கிறீங்க, இப்போ ஏன் ஹிந்தியில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கூட்டம், சங்கிகள், மாட்டுசாணி குரூப்பு, ஜாதி வெறி குரூப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. மாட்டுசாணி குரூப் எதுக்கு பேசுதுங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது. ஆனால் இந்த ஜாதி வெறி குரூப்புக்கு மரமண்ட குரூப் அது. ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. என்ன என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன அரசியல், போராடுற மக்கள்கிட்ட என்ன அரசியல் நிலைப்பாடு இருக்குது, யாருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க, அதை எதிர்க்கிறவனுக்கு என்ன அஜெண்டா இருக்குது, அவன் யாருக்காக எதிர்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. நாம் ஆண்ட பரம்பரை, நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நாம் ராஜா, அப்படியே குதிரையில் ஏறி உட்காந்தோம்னா நீட்டாவது, எம்ஐடியாவது, என்ஐடியாவது, ஐஐடியாவது எல்லாத்துக்கும் நமக்கு கேட் பட்டார்னு ஓப்பன் ஆயிரும். நம்ம ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி குதிரையிலே உட்காந்து படிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க கிறுக்கு பசங்க. இப்போ அந்த முழக்கத்தை பார்த்துருவோமே. நாங்கள் பணிய மாட்டோம், நாங்கள் அஞ்ச மாட்டோம், நாங்கள் நிறுத்த மாட்டோம், ஆசாதி அப்படிங்கிறாங்க. ஆசாதினா ஒன்றும் இல்லை, விடுதலைன்னு அர்த்தம், இல்லை சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதை ஏன் இந்தியில் சொல்கிற அப்படின்னா, இன்றைக்கி இந்தியா முழுக்க போராட்டம் மாணவர்கள், இளைஞர்கள் தன்னெழுச்சியாக நிகழ்ந்துகிட்டு இருக்கு. டெல்லியில் ஜந்தர் மந்தரில் அங்கே போராட்டத்தில் ஈடுபடுற மாணவர்களை, இளைஞர்களை அடித்தாலும் நமக்கு வலிக்கும். ஏன்னா அவனோட கோரிக்கை நம்மளோட கோரிக்கை. இங்கே தமிழ்நாட்டில் பாலன் இல்லத்தில் போராடுற இளைஞர்கள், மாணவர்களையோ, இல்லை தமிழ்நாடு முழுக்க கல்லூரிகளில் போராடுற இளைஞர்களையோ காவல்துறை கைது பண்ணாலோ அடித்தாலோ நமக்கு வலிக்கும். ஆனால் ஏன்னா அது நமக்கான போராட்டம், டெல்லியில் இருக்கிறவங்களுக்கும் வலிக்கணும். ஏன்னா இது எல்லாருக்குமான கோரிக்கை, போராட்டம், முழக்கம். ஸோ ஆனாலும் இந்த போராட்டத்தில் ஒரு சின்ன குறை இருக்குது. இந்தியாவில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டமாக கோரிக்கையாக இருந்தாலும் கூட மிக பிரதானமான கோரிக்கை அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அதுதான் எங்களோட இலக்கு அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை வைக்கிறாங்க. இது அந்த பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈகோயிஸ்டிக்காக எடுத்திருக்காங்களே தவிர மிக சாதாரண கோரிக்கை தான். சரி, இந்த கோரிக்கையிலே இவங்களை வச்சு கொஞ்ச நாளைக்கு இழுத்துட்டு போய் அதுக்கப்புறம் பண்ணிக்கலான்னு இருக்காங்களா, இல்லை அதுக்கு பின்னாடி இல்லை வியாபார அழுத்தம், நாம் இதுக்கு பணிஞ்சிட்டா அதுக்கு அடுத்தடுத்த கோரிக்கையில் இவங்க நகருவாங்க அப்படிங்கிறதுக்கு வேணால் நகர்ந்துக்கலாம். ஏன்னா அமைச்சரவை மாற்றம், அமைச்சர்கள் பதவி மாற்றுறதோ பதவியிலிருந்து இறக்குறதோ ரொம்ப சாதாரண நடைமுறை தான். இவ்வளவு எழுச்சியாக மாணவர்கள், இளைஞர்கள் போராடும் போது தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற ஒரு அமைச்சரை அந்த பதவியிலிருந்து விலக்கிறதும் இறக்குறதும் கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு பதவி கொடுக்குறதும் ரொம்ப இயல்பான ஒரு நடைமுறையாக தான் இருக்கும். ஆனால் இந்த கோரிக்கைக்குள்ளேயே ஃபோக்கஸ்டாக இருக்குது. சரி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அங்கே குழுமி இருக்கிற இளைஞர்கள் இதை பிரதான கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க, தன்னெழுச்சியாக முதல் முறை பல இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் இணைஞ்சிருக்கலாம் அப்படின்னா, பிரதான எதிர்கட்சியான ராகுல் காந்தி, காங்கிரஸ் கூட மடத்தனமான கோரிக்கையோட போராடிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த காங்கிரஸ் கட்சி தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீட் விலக்கு அப்படிங்கிறத தங்களோட தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க. ஆனால் அதே காங்கிரஸ் கட்சி, அதே ராகுல் காந்தி இன்றைக்கி அங்கே போராடுற இளைஞர்களோட துணை நிற்காமல், அந்த போராட்டத்தை வலுப்படுத்தாமல் தனியாக போய் நாங்கள் பிரதமர் வீடை முற்றுகையிட்டுறோம் அப்படின்னு போய் போராட்டம் பண்ணாங்க. சரி, வரவேற்கிறோம். ஆனால் தங்களோட இலக்கு, தங்களோட கோரிக்கை அப்படின்னு ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்கணும். பிரதமர் மோடியோட மன்னிப்பு வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? அது 4 கிலோ அரிசி கிடைக்குமா அவரோட மன்னிப்பை வச்சுக்கிட்டு? பிரதமர் மோடி ஸ்கிரிப்டில் எழுதி கொடுத்தா யார் காலில் வேணால் விழுவார், யார் காலை வேணால் கழுவுவார், யார் காலையும் வாரியும் விடுவார். அவரோட மன்னிப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? ஒரு வெங்காயமும் நடக்காது. அப்போது ஒரு நாட்டோட பிரதான எதிர்கட்சியோட வலுவான கோரிக்கை என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த நீட்டை ரத்து பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கணும்.
தங்க முன்னெடுத்து அதை அங்கே போராடுற இளைஞர்களுக்கு வழிகாட்டுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவரே பிரதமர் வீட்டு முன்னாடி போயிட்டு மன்னிப்பு கேளுன்னாக்கா அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது நாங்கள்? அந்த மாதிரி இந்தியா முழுக்க போராட்டம் நடந்தாலும் அப்படியான ஒரு பார்வையில் இருக்குது. நீட் ரத்து தான் நமக்கு இலக்கு அப்படின்னு இந்த போராட்டத்தை நகர்த்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. ஸோ டெல்லிக்கும் புரிகிற மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது. அவங்களும் நம்ம கோரிக்கையும் நம்ம போராட்டத்தையும் கவனிக்கணும். ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டம் ஒரு திசை வெளியில் பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட இலக்காக இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு நீட் எதிர்ப்பின் அடிநாதம், நீட் ரத்தின் அடிநாதம். தமிழர்கள் எப்போதும் நீட்டில் தமிழ்நாட்டை எங்களை விட்டுருன்னு கேட்டிருக்கோம், நீட் ரத்து பண்ணுன்னு கேட்டிருக்கோம். நீட்டை நேர்மையாக நடத்துலாம் நம்ம கேட்டதில்லை. அதுக்கான முழக்கம் தான் இந்த முழக்கம். ஹிந்தியில் வச்சா என்ன, தமிழில் வச்சா என்ன, இங்கிலீஷில் வச்சா என்ன? சரி, ஹிந்தியில் வச்சது தப்பு, அவங்களுக்கும் புரியணும்னு நாம் பேசுகிறோம், தவறு. தமிழை விட்டு கொடுத்துடக்கூடாது, தமிழில் பேசுவோம். நீட் விலக்கு வேணும், நீட் ரத்து பண்ணணும், அல்லது நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணணும் இப்படின்னு தமிழில் பேசிட்டா நீங்களாம் கிழிச்சிருவீங்களா? கூட நின்று போராடிடுவீங்களா? கோரிக்கை என்ன? மாணவர்கள் குழுமி இருக்கிறதுக்கான நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை பேச துப்பு இருக்கா உங்களுக்கு? இப்போ நாங்கள் இந்திய எதிர்ப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோமா? இந்திய எதிர்ப்பை பேச மாட்டோம்னு கிடையாது. இப்போ போராட்டத்தினோட நோக்கம் என்ன? எதோட முடிச்சு போட்டு இந்த சங்கி கும்பல், சாணி திங்கிற கும்பலும், அது என்னன்னே தெரியாத அறிவுகட்ட ஜாதி வெறி கும்பலும் கூவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் காஷ்மீரை பிரிவினைவாதிகள் வச்ச முழக்கம், விடுதலைங்கிற முழக்கம் ஒடுக்கப்படுற அத்தனை பேரும் வைக்கிற முழக்கம். அது எந்த மொழியில் இருந்தால் விடுதலை தான் இலக்கு, சுதந்திரம் தான் இலக்கு. மொத்தத்தில் நமக்கு கோரிக்கையில் நாம் உறுதியாக இருக்கணும், இலக்கில் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த மாதிரியான சாணி திங்கிற கும்பலும் ஜாதி வெறி கும்பலும் இந்த மாதிரி டைவர்ட் பண்ணுற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. போராடுற இளைஞர்கள், பொதுமக்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா இளைஞர்களோட கோரிக்கை நியாயமானது அப்படிங்கன்னு பொதுமக்கள் உணரணும். அவங்களோட குரல் இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கணும். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். வெறும் முழக்கத்தை பிடிச்சிட்டு தொங்குறது போராட்டத்தை பலவீனப்படுத்தும். போராட்டம் நீட் ரத்து எதிர்த்து தான் இருக்குது. தமிழ்நாடு எப்போவுமே நீட் விலக்கு, நீட் ரத்து அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இது இங்கே தமிழ்நாட்டில் எழுற இந்த கோரிக்கை இந்தியா முழுக்க போராடுற மாணவர் இளைஞர்களோட கோரிக்கையாக வெகு விரைவில் கன்வெர்ட் ஆகும். தமிழ்நாடு ஒரு போராட்டத்தில் தீவிரமாக இறங்குச்சு அப்படின்னா டெல்லி நிச்சயம் பயப்படும். எனக்கு தெரிஞ்சு மோடியோட செல்ஃபி வீடியோ தமிழ்நாடு அதுக்கடுத்து இந்த போராட்டத்தை தீவிரமாக நகர்த்தும், கோரிக்கை மாறும், நீட் ரத்தை கேட்பாங்க. நீட்டின் மூலமாக 1.5 லட்சம் கோடிக்கும் அதிகமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற நம்மளோட முதலாளி நண்பர்கள்லாம் வருத்தப்படுவாங்க. முன்னாடியே வீடியோ வெளியிட்டு ஊழல் பண்ணுறவங்கள நாங்கள் வினாத்தாள் கசிவு பண்ணுறவங்கள நாங்கள் 10 வருஷம் உள்ளே போட்டுருவோம், 10 கோடி அபராதம் போட்டுருவோம் அப்படின்னு ஒரு மசோதாவை கொண்டு வந்துட்டோன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். மசோதா கொண்டு வந்து என்ன பண்ணுவீங்க? நிறைவேறுதுன்னே வச்சுப்போமே. வினாத்தாள் கசிவு வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. இது வரைக்கும் நீட் ஆரம்பித்ததுலேருந்து முறையாக இது வரைக்கும் தேர்வு நடந்ததே கிடையாது. அடுத்த வருஷமும் நடக்கும், சட்டமும் நிறைவேறிச்சு. என்ன பண்ணுவீங்க? யாராவது அப்பாவியாக ரொம்ப கடைமட்டத்தில் இருக்கிறவனை தூக்கிட்டு இவன் தான்ப்பா கொஷின் பேப்பரை லீக் பண்ணான்னு சொல்வீங்க. அவனை தூக்கி உள்ளே போட்டுருவீங்க. அவனுக்கு 10 கோடி அபராதம்பிங்க. அவனால் கட்ட முடியுமா? இல்லை 10 வருஷம் ஜெயிலும்பிங்க. அவன் உள்ளே போகிறத பற்றி இந்த நீட் முதலைகளுக்கும் முதலாளிகளுக்கும் எந்த கவலையும் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் அது சரியாக நடந்துருமா? நீட்டுங்கிறதே ஒரு மோசடி. மாநிலத்தோட பாடத்திட்டத்தை தூக்கி குப்பையில் வீசுகிற மோசடியான ஒரு தேர்வு. நீட்டே ஸ்கேம். நீட் எதிர்ப்பு, நீட் விலக்கு தான் நம்மளோட இலக்கு. முழக்கங்களை வச்சு நம்மளை மடைமாற்ற பார்க்குது இந்த சாதி வெறி கும்பலும், சாணி அல்ற கும்பலும், சாணி திங்கிற கும்பலும். எச்சரிக்கையோடு இருப்போம்.